புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது நாடாளுமன்ற புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் 18ஆம் திகதி நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 21ஆம் திகதி புதிய பாராளுமன்றம் கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் அதிகாரத்தில் 160 எம்பி பதவிகளை இவ்வருடம் பாராளுமன்றத்திற்கு வழங்கி மக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யாழில் கௌசல்யாவிடம் தோல்வியடைந்த சுமந்திரன். நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர் சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்பட்டு நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வேட்டு சின்னத்தில் வேட்பாளராக களமிறங்கிய சுமந்திரன் மருத்துவர் அர்ச்சுனாவின் சுயேட்சை கட்சி ஊடாக களமிறங்கிய வேட்பாளர் கௌசல்யா வெற்றி பெற்ற வாக்குகளை கூட அவரால் பெற முடியவில்லை. அதன்படி கௌசல்யா பெற்ற வாக்குகள் 15,789, அதேவேளை சுமந்திரன் பெற்ற வாக்குகள் 15,039 ஆகும். அரசியலிலிருந்து ஓய்வு பெறப் போவதில்லை, மஹிந்த அறிவிப்பு. அரசியலிலிருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையில் தாம் அரசியலிருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் தாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது எனவும் தெரிவித்துள்ளார். நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் குறித்து வெளியான தகவல். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் 6,67,240 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு தகுதியான வாக்காளர்களாக 17,140,354 பேர் காணப்பட்டதாகவும் இதில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 11,81,526 காணப்படுகிறது. ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு. வடக்கு கிழக்கு சார்ந்த மக்கள் ஜனாதிபதியின் கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள் எனவும் இதனால் ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது என்றும் வன்னி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். தனது வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார்.